ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மிக சிறப்பான எதிர்காலத்தோடு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாற இருக்கின்றது. நீ பயப்படும்படி கவலைப்படும்படி உன்னுடைய வாழ்வில் எதுவும் நடக்காது. கவலையை மறந்து சந்தோஷமாக நான் உனக்கு கொடுத்தனுப்பக்கூடிய நற்செய்தியை வரவேற்று மகிழ்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே இருந்து விடாது என் குழந்தையே. எல்லா மாற்றங்களையும் நிச்சயமாக நான் நிகழ்த்தி கொடுப்பேன். எல்லா ஏற்றங்களையும் நிச்சயமாக உன் வாழ்வை வந்து அடையும்படி நான் அதிசயத்தை புரிவேன். இந்த முருகன் நான் சத்தியவாக்கு அளிக்கின்றேன். துவண்டு போகாதே, எல்லாம் ஒரு நாள் சரியாகும் என்று சொல்லி இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை இனிதாக துவங்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன்னுடைய மனம் நிறைந்த, மனம் ஏங்கக்கூடிய, மனம் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு செய்திகளை எல்லாம் இப்பொழுது நீ கேட்கப் போகின்றாய். என்னுடைய நினைவோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீ எல்லையற்ற மகிழ்ச்சி அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் வந்திருக்கின்றது. நம்பிக்கையோடு என்னையே எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அல்லவா? நான் உனக்கு நல்லது நடத்தி செய்து கொடுத்திட மாட்டேனா? அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்திட மாட்டேனா என்று ஒவ்வொரு வினாடியும் ஒரு வேண்டுதல்களை என் முன்னால் வைத்து உலா வருகின்றாய். உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றி காண்பிப்பேன். நீ எனக்கு செய்த பூஜைகளை நான் மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய துக்க நாட்களையெல்லாம் சந்தோஷமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன். கஷ்டங்கள் வராமலேயே இருப்பது இல்லை. கர்மாவின் காரணமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனை கர்மாவையும் நான் அனுபவித்து தீர்க்க தயாராக இருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் கர்மாக்கள் அனைத்தும் அழிந்தது. உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் இப்பொழுது எல்லாம் அடிக்கடி எதிர்மறையான எண்ணங்களுக்குள் நுழைய ஆரம்பிக்கின்றது. ஆனால் அந்த நொடி அந்த எதிர்மறையான எண்ணங்களை உள்நுழைய விடாமல் நான் உள்நுழைந்து என்னை தரிசனம் செய்ய வைத்து என் பக்கம் உன்னை இழுத்தும் விடுகின்றேன். என்னுடைய அனுகிரகணத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதனை செய்து கொண்டு வருகின்றாய். என்னை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உயிர் இருக்கும் வரை இந்த முருகனின் துணை என்றும் உனக்கு உண்டு. உனக்கு நான் கொடுக்க போகும் யோகம் என்பது எல்லா காலகட்டத்திலும் உனக்கு நிறைந்து இருக்கும்படியானதாக நிச்சயம் இருக்கும். நிகழ்காலத்தில் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டங்கள் என்னை சுத்தி சுத்தி அடிக்கின்றது? அப்படி நான் என்னதான் பாவம் செய்தேன் அப்பா முருகா? இந்த பிறவி கடனை தீர்த்து வை, தீவினைகள் சூழ்ந்திருக்கின்றது, என்னை காப்பாற்று என்று என்னுடைய பக்த குழந்தைகள் கதரும் பொழுது அந்த கதறல்களை எல்லாம் சந்தோஷமான புன்னகையாக மாற்ற நான் ஆசைப்படுகின்றேன். உடனே நல்லவைகளை அடுக்கடுக்காக செய்து தர ஓடி வந்து உதவியும் செய்கின்றேன். உங்கள் விதி எப்படி இருந்தாலும் அதை மாற்றி எழுதக்கூடிய சக்தி எனக்கு இருப்பதால் அதை திருத்தி எழுதியும் இருக்கின்றேன். என்னுடைய செயல்கள் மறைமுகமாக இனி இருக்காது, நேரடியாக இனி இருக்கும். நானே நேரடியாக உன்னை பார்த்து பல நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நான் மகிழ்ச்சி அடைய வந்திருக்கின்றேன். எந்த ஒரு நிர்பந்தமும் வேண்டாம். நீ என்னை முழுமனதோடு ஆராதனை செய், வழிபாடு செய். உன்னை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உண்மையான பக்தியால் நான் மெய் சிலிர்த்து போயிருக்கின்றேன். எவ்வளவு துன்பங்களை சந்தித்த பொழுதிலும் முருகா நீயே கதி என்று என் காலை பிடித்து கதறுகின்ற என்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற நான் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றேன். உன் வாழ்வில் நான் நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். நல்லதே நடக்கும்.